இந்த இடத்துல நம்ம ஏன் பொட்டு வைக்கிறோம்னு தெரியுமா? நான் ரொம்ப நாளா பொட்டுலாம் வைக்கவே மாட்டேன். ஆனா இந்த ரீசன் தெரிஞ்சக்கப்புறம் இந்த இடத்துல நான் டச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் தேர்ட் ஐ சக்ரா இருக்கு. ஸோ இந்த தேர்ட் ஐ சக்ரால கண்ணு, அப்புறம் பீனியல் கிளாண்ட்லாம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இங்க வந்து நம்ம பொட்டு வைக்கிறோம். ஹிந்துஸ் இங்க பொட்டு வைப்பாங்க, அப்புறம் குங்குமம் வைப்பாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கிராஸ் போடுவாங்க. அண்ட் முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழும்போது அவங்களோட நெத்தி, அதாவது இந்த புருவ மத்தி வந்து தரையில போய் டச் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். கொடிமரத்துக்கிட்ட போய் முன்னாடி கோவிலில் விழுந்து கும்பிடுறோம் இல்லையா, அதுவும் இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த இடம் வந்து தரையில படும்போது நம்ம கிரவுண்ட் எனர்ஜி, அதாவது இந்த எர்த்தோட எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி நம்மளோட பூமி மாதாவோட எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து தரையில படும்போது நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். போய் கோவிலில் போய் விழுந்து கும்பிட்டு வரணும். கோவில்லையும் ஐயர் இந்த இடத்துல திருநீர் பூசி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டைமும் பெரியவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல திருநீர் பூசி விடுங்க, குங்குமம் வச்சு விடுங்க, சந்தனம் வச்சு விடுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட தேர்ட் ஐ சக்கராவை வந்து ஆக்டிவேட் பண்ணுன்ற ரீசன்னால தான். ஸோ அந்த இடத்துல சின்னவங்க பெரியவங்களுக்கு வைக்கக்கூடாது, ஆனால் பெரியவங்க சின்னவங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்குள்ள வந்து பொறாமை, இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இருக்கும். ஆனால் பெரியவங்க வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த இடத்துல வந்து வைக்கும்போது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோவிலில் வந்து ஐயர்லாம் வச்சு விடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, ஸோ லீனியேஜாக அவங்க ஐயராகவே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மந்திர ஜபம் பண்ணுவாங்க. அதாவது கோவிலில் மந்த்ரா சொல்கிறாங்களா, அப்படி சொல்லும்போது அவங்க பாடி எனர்ஜி சென்டர்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ வழியாக அந்த மந்திர ஜபம் பண்ணி பண்ணி அவங்களுக்குள்ள கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஹை ஃப்ரீக்குவென்சியில் அவங்க வந்து வைப்ரேட் ஆவாங்க. அதனால தான் அவங்க வந்து நமக்கு இங்கே திருநீர் வைக்கும்போது கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு. இந்த மாதிரி தேர்ட் ஐ சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது தான் ரீசன். இதை வந்து சித்தர்கள், முனிவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் ரிலீஜன்ற பேரில் ஒவ்வொரு இதுவும் மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ஐ சக்கரா இருக்கிறது உண்மை, இதை ஆக்டிவேட் பண்ணுன்றது உண்மை தான். ஆனால் அவங்கவுங்களோட ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியணும் அப்படின்னா உமா யூனிவர்ஸ் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.